பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் குடியிருப்பீர்கள். எத்தனை பாக்கியமான ஒரு வாழ்க்கை அது. கர்த்தர் இவ்வாறு எல்லோரையும் ஆசீர்வதித்து விட்டால் அது ஒன்றே போதுமே. எந்தவித கவலையும் இல்லாமல் நாம் திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் குடியிருந்தே நம் வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கலாமே என்று சிந்திப்போம் என்றால், கர்த்தர் அவ்வாறாகவே ஆதாமையும் ஏவாளையும் படைத்து வைத்திருந்தார் என்பதையும் நம் நினைவில் கொண்டு வந்தே ஆக வேண்டும். ஆகிலும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு தற்போது இப்பூவுலகிலே வாழ்வை தொடரும் நாம் மீண்டும் அத்தகையதோர் அனுபவத்தில் நம் வாழ்வினை சுகமாய் தொடர இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிற்கு வந்தார். அவர் அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தபடியினால் மீண்டும் நாம் அந்த சுக வாழ்வினை விடுதலையோடு தொடர வழிவகுத்துள்ளார். உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் நேரம் இல்லாத இந்த பரபரப்பான உலகிலே அவ்வாறு வாழ நாம் படைக்கப்படவில்லை என்பதை உணர்ந்து திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் குடியிருக்கும் அனுபவம் நமது பிறப்புரிமை என்பதை நினைவில் கொண்டு அத்தகைய நேர்த்தியான வாழ்வை பெற அதை விசுவாசிப்போம். அதற்கு நேரத்தை கொடுப்போம். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையிலும் அளிக்கிறார் என்றே வேதம் கூறுகிறது. அலைச்சலும் அலைக்கழிப்புமே நம் வாழ்க்கை அல்ல. சிந்தனையில் தெளிவு கொள்வோம். திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் குடியிருப்போம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு தவறாது உழைப்போம். நம் வாழ்க்கை சமாதான தாபரமாய் என்றென்றைக்கும் தொடருமாக. God bless you abundantly.